ஓகே. குவென்டன் டாரன்டினோ 25 வயசு வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷன். சிடி கடையில் ஒரு ஃபிலிம் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாரு. இவரோட லைஃப் கோல், லைஃப் ட்ரீம் என்னென்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்றது இவரோட லைஃப் கோல். ஒரு நாள் நைட்டு என்ன நினச்சாருன்னு தெரில. அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் லைஃப் கோலை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் தடுக்குதுன்னு எழுதுகிறாரு. அந்த நைட்டோட லாஸ்ட் 2 ஹவர்ஸில் எழுதின எல்லா ஹர்டில்ஸையும் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் டவுன் த லைன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மேக்கர் இன் த அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி. என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே ஃபஸ்ட் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே நான் அந்த வீடியோவை பற்றி என்ன இருக்க போகுது, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வியூவர்ஸ் உங்களோட டைம் அதில் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதில் எனக்கு எப்பயுமே ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவன் பார்க்குறாங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே நான் என்ன சொல்ல போகிறேன்றத ஷார்ட்டாக சொல்லிடுவேன். பட் இந்த வீடியோவில் எனக்கு என்னை பற்றி நான் வைக்கிற செல்ஃப் கிரிட்டிசிசம் எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. குவென்டன் டாரன்டினோ பண்ண என்டையர் விஷயத்தை தான் நான் இன்றைக்கி நைட்டு பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் if you're not believing it almost 4:15 AM in the morning. இதோட ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நேற்று நைட்டு எனக்கு 26 வயசு, இன்றைக்கி நைட்டு எனக்கு 27 வயசு. ஐ எம் டூயிங் திஸ் ஆன் மை பர்த்டே நைட். அதனாலேயே இது ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் எபிசோட் 2 ஆஃப் லைஃப் டாக் அன்பிளக்ட். திங்ஸ் தட் ஆர் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் அச்சீவ் யுவர் கோல்ஸ். என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் ஆவரேஜாக படிக்கிற பையன், ஸ்காலர்லாம் கிடையாது. இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன், இப்போ எக்ஸ்ட்ராவர்ட்டாக ஆக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோலாம் பேசி இல்லை எனக்கு பேசணும்னு தோன்ற இடத்துல பேச ஹெசிடேட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பைக்ஸ் பிடிக்கும், ஜிம் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், ஃபேமிலி பிடிக்கும், பெண்கள்னால் கூட பிடிக்கும். பட் அதை பற்றி இப்போ நான் பேசுவேன்னா அது வேறு கான்செப்ட்டு, அது அப்புறம் பேசுவோம். ஓகே, என் கோல்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணுன்னா, ஃபஸ்ட்டு என் கோல் என்னென்னு எனக்கு கிளியராக தெரியும். அதான் மேட்ரு. என் கோல்ஸ் என்னென்னு நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே வாங்க. என் லைஃப் கோல் என்ன, என் லைஃப் கோல் என்ன என்னால் கிளியராக ஒரு வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் என் கோல்னு. ஐ கேன் டூ பெட்டர், ஐ கேன் டூ மோர் தென் சிட்டிங் இன் அ டெஸ்க் ஜாப். டெஸ்க் ஜாப் பண்ணுறதுக்கான படைக்கப்பட்ட மனிதன் நான் இல்லை அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னவோ ஒரு இன்ஸ்டன்ட் முன்னால் வேறு என்னவோ பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல, என்னால் என்னென்ன ஃபிகர் அவுட் பண்ண முடியல இப்போ வரைக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏண்டா உன் கோல் என்னன்னு உனக்கு தெரியல, டெஸ்க் ஜாப் பண்ணுறது ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு, பட் அதை தாண்டி வேறு என்னவோ நீ பண்ணணும்னு நினைக்கிற, பட் அது என்னன்னு தெரியல. இப்போ நீ என்ன தாண்டா பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு என்னோடய ஸ்பெஷாலிட்டி இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுக்கு இன்னும் பிடிக்கும், இல்லை நான் இந்த விஷயத்த பண்ணால் இன்னும் மீனிங்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். whenever I understand something and I can explain it to the people in a very simplest way. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறதே சிம்பிளாக தான் புரிஞ்சுப்பேன். இப்போ தான் என்னாலையும் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே எனக்கு மற்றவங்களுக்கு என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும், அதை எங்கேஜிங்காகவும் கம்யூனிகேட் பண்ண முடியுன்றதில் ஐ எம் சூப்பர் கான்ஃபிடென்ட். இது எனக்கு பண்ண புரிஞ்சிருக்கு, ரைட். இதுக்கு எனக்கு சில அப்ரிசியேஷனும் ஓவர் த டைம் வந்துகிட்டே தான் இருக்குது. இட்ஸ் குட். இது பண்ணும்போது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கில்லை வச்சு என்னால் மானிட்டைஸ் பண்ண முடிச்சதுன்னா ஐ கெட் டைம் எப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50K வச்சு இப்போ இருக்க என்னோடய லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் அதே 50K சம்பாரிச்சேன்னா என்னால் டெஸ்க் ஜாப்லேருந்து வெளியே வர முடியும். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் தட். இந்த ஸ்கில்லை வச்சு மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சால், அது குட் எனஃபாக இருந்துச்சுன்னா ஐ கெட் ரிவார்ட் அஸ் ஆக்ட். ஓ, நான் சொன்ன மாதிரி ஐ கேன் கெட் அவுட் ஆஃப் 9 to 5. 9 to 5லேருந்து வெளியே வந்தால் டைம் கிடைக்கும்ல. அந்த டைமை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுன்றதை நான் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். பட் இதில் ரொம்ப இன்சேனான டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா, ஐ நீட் டு டூ போத் த திங்ஸ் அட் த சேம் டைம். என் ஆஃபீஸ் ஜாப்பையும் நான் பண்ணணும், அட் த சேம் டைம் ஐ நீட் டு மானிட்டைஸ் வித் மை ஸ்கில். ஸோ ரெண்டுமே இப்போ பண்ணாதான் என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியுன்றது இப்போ கோலாக இருக்குது. ஸோ என் கோலை இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு ப்ராப்பரான செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அது சீக்கிரமாக பண்ணனா எனக்கு டைம் ரிவார்டாக கிடைக்கும். என்னால் என்ன பண்ண முடியுன்றதை நான் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். இதுதான் என்னோடய கோல். இதை நான் ஒரே லைனில் ஏர்ன் பை வாட் ஐ லவ். இதில் இப்போ இன்னொரு ட்விஸ்ட்,
இந்த வீடியோ நான் பப்ளிக்காக தான் போடுறேன். என் மேனேஜர் இல்லை எல்லாருமே இதை பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன்னா, நான் வேலை செய்கிறதுக்கு ஹானஸ்ட்டாக நல்ல எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு என்னோடய டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை மீறி என்னால் ஜாப் ஸ்விட்ச் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போயுமே இருக்குது. எனக்கு எந்த ஒரு இஎம்ஐயும் கிடையாது. நான் எந்த விதமான கூல் கேஜெட்ஸும் இல்லை கூலான விஷயங்களும் வாங்கினதில்லை என் பைக்கை தவிர. அதை வாங்கி அடி வாங்கினதுனால அது தவிர நான் எதுவுமே இஎம்ஐ போட்டு வாங்கலை. பைக்கோட இஎம்ஐயும் முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு பேக்கப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சு என்னால் ஜாப் ஸ்விட்ச் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். ஸோ இப்போ என்னோடய விஷயங்களெல்லாம் நான் ஓப்பனாக பேசுகிறதுனால நான் தான் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு, ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ஓப்பனாக பேச போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபிடென்ட்டாக சில விஷயங்களை இங்கே பேச முடியுது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, டு எர்ன் பை வாட் ஐ லவ். எனக்கு பிடிச்சது நான் கம்யூனிகேஷன் பேசுகிறதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை வச்சு நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த விஷயத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரோ அப்படின்னு எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் போடுறதே சில வீடியோஸ் தான், சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் ஐம் சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் டூயிங் சம்திங் மீனிங்ஃபுல் அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் என்டர்டைன்மெண்ட் எங்கன்னா தேண்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. நான் இப்போ பேசும்போது எதனா நடுவில் காமெடி போட்டு கவுண்டர் போட்டு எனக்கு நானே ஜாலியாக இருப்பேன். அதை தான் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். இல்லைனா நடுவில் அங்கங்கே வீடியோஸில் மீம் எடிட் போடுவேன். இதை நான் ரிப்பீட்டடாக பண்ணோம். அதை ரிப்பீட்டடாக பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன்ஸை தான் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் என் கோல். இதை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் திரும்பி பண்ணிகிட்டே இருக்கேன். அது எனக்கே தெரியும். அது என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணால் தான் அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு ஃபிகர் அவுட் பண்ண முடியும். இதுதான் கான்டெக்ஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் விச் இஸ் ஸ்டாப்பிங் ஃப்ரம் அச்சீவ் மை கோல் இஸ், இது வேர்ல்டு வைடாக இருக்க இஷ்யூ தான். இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் என்னை பற்றி நான் பர்சனலாக தானே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். என்ன மேட்டர்னா, நான் நிறைய சீரீஸ் பண்ணியிருக்கேன். 30 days டியூல் ஒர்க் அவுட் சேலஞ்ச், இன்டர்வியூ சீரீஸ், ஜிம் சீரீஸ் ஃபார் பிகினர்ஸ், இப்போ ரீசெண்டாக பிரேக் த பட்டன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரீஸ் 30 days 20 days அது மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 30 நாள் சொல்கிறேன்னா அந்த 30 நாள் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். எல்லா விஷயமுமே பக்காவாக நடக்கும். அப்படியே ஒரு என்னை சுற்றி ஒரு ஆரா அப்படியே ஃபார்மாக இருக்கும். எல்லாமே ஆன் டைம் எல்லாமே நடக்கும். ஆனால் இதில் என்ன மேட்ரு, அந்த 30 நாள் முடிஞ்ச அப்புறம் ஒரு வாரம் ராகேஷை கையிலேயே பிடிக்க முடியாது. ஜிம் போக மாட்டேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், நீ எதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். எதுலையுமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே பிரேக் ஆகி அப்படியே உடஞ்சிரும். வருவேன், சேலஞ்ச் எடுப்பேன், சேலஞ்ச் முடிப்பேன், அதுக்கு ரிவார்டை ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பேன். அந்த ரிவார்டை எனக்கு நானே வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிப்பேன். அப்புறம் ஜாலியாக இருப்பேன். அடுத்த சேலஞ்ச் எப்போ எனக்கு தோணுதோ, ஐ மீன் நான் எப்போ ரொம்ப அப்படியே டவுனாக ஃபீல் பண்ணுவேன்ல, ஓகே நீ ரொம்ப நாள் ஜாலியாக இருந்துட்ட, ஒரு மாதம் ஜாலியாக இருந்துட்ட, அடுத்த சேலஞ்ச் போடுன்னு சொல்லி அடுத்த சேலஞ்ச் போட்டு மறுபடியும் சேலஞ்சை முடித்து ரிவார்டை வாங்கி மறுபடியும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இது சைக்கிளில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்போ எதனா ஒரு கஷ்டமான விஷயம் முடிஞ்சாலுமே நான் ஜாலியாக இருக்க தான் ட்ரை பண்ணுறேன். அது அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்க அந்த பேட்டர்னை உடைக்குது. இது ஓவர் த டைம் இது நடந்துகிட்டே இருக்குது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். இல்லை இதை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோன்றதெல்லாம் லாஸ்ட்டில் பேசுவோம். செகண்ட் திங், எனக்கு நானே வைக்கிற சூனியர் லிஸ்ட்டில் என்னென்னா எக்ஸிடேஷன் ஆஃப் பீயிங் பியர்ட். இது என்னென்னா நிறையா டைம் இந்த விஷயம் நடந்திருக்கு. நான் சொல்கிறேன், என் கொலீக் இல்லை என் ஃப்ரெண்டு என் கூட இருக்காங்க, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இந்த மாதிரி ராகேஷ் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், என் மைண்டு அடுத்த செகண்டே அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரோ அது ஒரு சேனலே இல்லை ப்ரோ, சும்மா வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு நான் முடிச்சிடுவேன். அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் முடித்தோடனே அவரால் எதுவும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி என் மைண்ட் எனக்கு சொல்லுது. நான் அதை பண்ணிடுறேன். ஸோ ஸ்பான்டேனியஸாக இந்த மாதிரி எதுனா ஒரு வார்த்தை நான் விட்டுறேன். இது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நான் சொல்கிறதெல்லாம் வச்சு மற்றவங்க என்னை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். நான் பேசும்போது ஏன்னா வேர்ட்ஸ் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னா என்ன நினைப்பாங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் நான் தப்பாக கிராமர் யூஸ் பண்ணிட்டேன்னா வாட் தே வில் திங்க் அபவுட் மீ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம். இது மாதிரி நிறையா இன்செக்யூரிட்டிஸ். என் ஹேர் ஜஸ்ட் லைக் என் ஹேர் சரியா இல்லை, இவங்கெல்லாம் முடியலாம் கொட்டிகிட்டே போகுது, இவன் என்ன ரொம்ப கருப்பாகிட்டே போகிறான், அது மாதிரி என்னை பற்றி யாருனா என்ன நினைப்பாங்க, என் பின்னாடி என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி
ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்பலைனாலும் அதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இருக்கிறதுனால நான் வீடியோ பண்ணுறத ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் பண்ணால் இது எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட்ஸ் த செகண்ட் திங். தேர்ட் ஒன், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எனக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வீடியோ பண்ணுறதை தவிர நான் எல்லா விஷயத்தையும் டக்குன்னு பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எதனா வாங்கணும்னு தோணுது, நான் ஆர்டர் போட்டு டக்குன்னு வாங்கிடுறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும் அப்படின்னா டக்குன்னு வெளியே போகிறேன். படத்துக்கு போகணுன்னா படத்துக்கு போகிறேன். நான் வேறு என்ன எதனா சாப்பிட்ணுன்னு நினச்சா டக்குன்னு சாப்பிட்றேன். எதனா பண்ணணும்னு நினச்சா நான் டக்குன்னு பண்ணுறது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேப்பனிங் ஃபார் மீ. பட் வந்து என்னவோ ஒரு படம் நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், படத்துக்கு போகலான்றான். என்ன பண்ணோம், வீடியோ பண்ணிட்டு தான் படத்துக்கு போகணும். பட் நான் படத்துக்கு போயிட்டு வந்து வீடியோ பண்ணலான்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் வீடியோவுக்கு எழுதின ஸ்கிரிப்டும் இருக்காது. நான் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டேன். அந்த நாள் அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த வாரம் அப்படியே போயிட்டே இருக்கும். இது அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராப்ளி அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இப்படி தான் எனக்கு வந்து ஆப்பாக மாறிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் another thing. பன்ச்சுவாலிட்டி ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரில. ஸோ ஃபோர்த் ஒன், பன்ச்சுவாலிட்டி. ஸோ என்னை பற்றி இவ்வளோ நான் கழுவி ஊற்றக்கூடாது. பட் ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசினதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஹானஸ்ட் வித் மை செல்ஃப். ஏன்னா இதை நான் இப்போ பேசலைன்னா எப்போயுமே என்னால் நான் பண்ணணும்னு நினச்சதை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பன்ச்சுவாலிட்டி. என் பன்ச்சுவாலிட்டி லெவல் எப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேட் போகலான்னு ஒத்துக்கிறாங்க. டேட் போகலான்னு கூப்பிட்றாங்க. ஏதோ ஒரு காஃபி ஷாப் தான் போகணும், சிம்பிள். அப்போ அவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடி தான் நீங்கள் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அஸ் அ மென்னா அது ரொம்ப பெரிய விஷயம், கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் முன்னாடியே போகணுன்னு நினைப்பீங்க. அதுதான் எக்ஸ்பெக்டேஷனும். இவன் உண்மையாக சொல்கிறேன்னா நீங்கள் போயிடுவீங்க, யாராக இருந்தாலுமே போயிடுவீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்குமே லேட்டாக தான் போவேன். ஸோ இந்த இது உண்மையாகவே என்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை. சரி, ஓகே, இந்த டைமிங் நான் கீப் அப் பண்ணுறது இல்லை. டைமிங்கில் காமெடி பண்ணுறதெல்லாம் வேறு. பட் டைமிங்கை நான் லிட்ரலாக கீப் அப் பண்ணுறதே இல்லை. இது எப்படி முடியுதுன்னா, ஓகே, நான் எதனா ஒன்று பிளான் பண்ணுறேன், வேறு விஷயத்தில் எனக்கு டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் நான் வீடியோ பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் லைக் நான் ஸ்கிரிப்ட் எழுதணும்னு நினைக்கிறேன்னா எழுத மாட்டேன். இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு பன்ச்சுவாலிட்டின்ற விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால. ஸோ இப்போ கூட சொல்லணும், இப்போ வந்து அதிகாலை 5 மணி ஆகுது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி என் பர்த்டே வேறு. ஸோ இதை நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா சாயந்தரமே ஸ்கிரிப்டை எழுதி நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா கூட 2 மணிக்கு முடிச்சிருக்கலாம். நீட்டாக முடிச்சுட்டு படுத்துருக்கலாம். நான் ஸ்கிரிப்ட் எழுதி ஆரம்பித்ததே மணி 3:30. இப்போ ஆப்வியஸ்லி மணி 5 மணி ஆகிடுச்சு. தட்ஸ் த ரீசன் ஐம் டெல்லிங் ஐம் நாட் பன்ச்சுவல். இதுவுமே டேரெக்டாக என்னோடய கோலை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன, எடிட்டிங். இப்போ என்ன பன்ச்சுவலாக இருந்தாலே என்னாலே எடிட் பண்ண முடியும். நான் வந்து டீசெண்டாக எடிட் பண்ணுவேன். பட் இங்கே என்ன ட்விஸ்ட், நான் தான் பன்ச்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுறதில்ல, எனக்கு வேறு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ எடிட்டிங் எனக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக தோணுது. விச் மீன்ஸ் நான் வந்து நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கூட என்கிட்ட வீடியோஸ் இருக்குது. பட் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது நான் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு எடிட்டிங்குள்ளேயே போக மாட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவை எடிட் பண்ண எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 hours ஆகிடும். ஸோ அதுவுமே நான் வந்து பெரிய இஷ்யூ அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். இதுவுமே என்னோடய கோலான ஏர்ன் பை வாட் ஐ லவ் அப்படின்ற விஷயத்த ஸ்டாப் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ தட்ஸ் another thing. இப்போ இது எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன்னா நடுராத்திரிலேயே இதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை ரிசால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த நாட் பீயிங் கன்சிஸ்டண்ட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயம், நான் எப்போ சேலஞ்ச் எடுத்தாலுமே அதை முடிச்சிடுவேன். அதில் டவுட்டே கிடையாது. ஒரு சேலஞ்சுன்னு எடுத்தேன்னா நான் அதை முடிச்சிடுறேன். ஏன்னா அதோட எண்ட் டேட் என்னென்னு எனக்கு தெரியும். 30 நாள்னால் 30 நாளோட லாஸ்ட் நாள் என்னென்னு எனக்கு தெரியும். பட் இங்கே இப்போ நான் எதனா வீடியோஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு எண்ட் டேட்டே இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் நான் இப்போ இந்த ஏர்ன் பை வாட் ஐ லவ் அப்படின்றது தான் என்னோடய எண்ட் கோலாக நான் செட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அதோட ரிவார்டு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ கெட் டைம் ஆஸ் அ ரிவார்ட் ஃபார் திஸ், ரைட்? இப்போ நான் என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன்னா, வீக்லி சண்டே ஆனால் என்னோடய வீடியோ போஸ்ட் ஆகிடும். என்ன ஆனாலும் சரி, அதுதான் என்னோட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ரூஃப். இப்போ இன்றைக்கி சாட்டர்டே,
இல்லை இன்றைக்கி சண்டே மார்னிங், இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை ஈவினிங்குள்ளே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் மை ப்ராமிஸ். ஸோ இதை எப்படி நான் ரிசால்வ் பண்ணுறேன், வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்றதுல கிளியராக இருக்கேன். எப்போ வரைக்கும் அப்படின்னு என் பிரெயினுக்கு சொல்லணும்னா, அன்டில் ஐ ரீச் செகண்டரி இன்கம் வர வரைக்கும் நான் இதை பண்ண தான் போகிறேன் அப்படின்றதுல கிளியராக இருக்கணும். ஓகே, நான் தெரிஞ்சு விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. த செகண்ட் திங் என்னென்னா, ஹெசிடேஷன் ஆஃப் பீயிங் வியர்ட். இதை எப்படி நான் எனக்கு நானே ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். சப்போஸ் என் ஃப்ரெண்டு இல்லை வந்து என் கொலீக் வந்து யார்கிட்டனா தேர்ட் பர்சன் கிட்ட இந்த மாதிரி ராகேஷ் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், ஐ ஷுட் ரெஸ்பாண்ட் இன் த பாசிட்டிவ் வே. சம்திங் லைக், ஆமாம் ப்ரோ, இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், முடிஞ்சால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்லிட்டேன்னா, அவங்க மார்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்க மார்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே கிடையாது. ஏன்னா நான் அவங்ககிட்டே ஒரு வேலிடேஷன் கேட்குறேன், நீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி அந்த என்டையர் சீனையே என்னால் மாற்ற முடியும், நான் பாசிட்டிவாக இருந்தேன்னா மட்டும் போதும். அப்படி தான் நான் இந்த ஹெசிடேஷனை ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் போடுற கண்டென்ட்டை வச்சு, நான் பேசுகிற விஷயத்தை வச்சு மக்கள் என்னை என்ன நினைப்பாங்க, இல்லை மக்கள்ன்றதை விட என் கூட சுற்றி இருக்கவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் போனால் என்னை எப்படி கலாய்ப்பாங்க, இல்லை இவங்க எதை சொல்லுவாங்களா, இல்லை இவங்க அதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அதனாலேயே இந்த வீடியோஸ் போடுறதையும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ எனக்கு முடி கம்மியாகுது, இல்லை வந்து கலர் கம்மியாகிறேன், ஏன்னா பார்க்க இப்படி ஆகிட்டே போகிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய யோசிக்கலாம். பட் இதை பற்றி உண்மையாக சொல்லணும்னா நான் பெருசாக வரி பண்ணக்கூடாது. இது ஓவர் த டைம் தான் நடக்கும். இட்ஸ் ஓகே டு மேக் த மிஸ்டேக்ஸ், இட்ஸ் ஓகே டு மிஸ்ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு ஹேவ் சம் சேஞ்சஸ் இன் யுவர் அப்பியரன்ஸ். ஏன்னா இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்கள் கையில் இல்லை. நிறைய விஷயம் உங்கள் கையில் இல்லாதப்போ அது சீக்கிரட்ஸாக வரி பண்ணாமல் பண்ணணும்னு நினச்ச விஷயத்த பண்ணுறது தான் கரெக்ட் வே. ஒன்றுமே கேர் பண்ணாமல் இன்றைக்கி எப்படி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை போல்டாக பேசியிருக்கணும், அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பெருசாக இதோட அவுட்கம்மை பற்றி யோசிக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஐம் டேக்கிங் அஸ் அ டெசிஷன். திஸ் ஒன் இஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை கம்மி பண்ணணும். இது உங்களுக்கு தெரியாமலாம் நடக்காது. இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ற விஷயம் தெரிஞ்சு தான் நடக்கும். இப்போ டக்குன்னு எதனா ஒன்று ஆர்டர் போடும்போது என் மனசில் தோணும், என்ன இப்போ தான் யோசிச்ச அதுக்குள்ளே ஆர்டர் போடுற தேவையா அப்படின்னு எனக்கு கேட்க தோணும். பட் சம்டைம்ஸ் நான் அதெல்லாம் தாண்டி ஜாலியாக ஆர்டர் போட்டு வந்துடுவேன். திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். ஆக்சுவலி திஸ் ஷுட் நாட் ஹேப். அதை எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினான்னா, செட் சம் ரிவார்ட்ஸ். இந்த இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுது, இந்த இதுக்கு ஷூட் பண்ணு, இல்லை இதை விட க்ரியேட்டிவாக இல்லை இன்னோவேட்டிவாக உன்னால் எதுனா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் யோசிக்கணும். அதுக்கு எதுனா எஃபர்ட்ஸ் போட்டு அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன். ரிவார்ட்ஸாக வாங்கணும். அந்த ரிவார்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுறதுனால எனக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கிது. அது ஓரளவுக்கு ஈஸி தான், பண்ண முடியும். நடுவில்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ இதை ப்ரொசீட் பண்ணுறதுல பெருசாக பிரச்சனை இருக்காது. இப்போ இவர் பஞ்சுவாலிட்டி, இவன் ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் ஆகிடும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். பஞ்சுவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிளான். ஸோ நான் எங்கன்னா போகணுன்னாலும் சரி, இல்லை எதனா பண்ணணுன்னாலும் சரி, ஆன் டைம் அது நடக்கணும்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் இருக்கணும். ஸோ பிளான் வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ணணும். விச் மீன்ஸ் எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே என்னோடய ஸ்கெடியூலில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த பஞ்சுவாலிட்டியை என்னால் கீப் அப் பண்ண முடியும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் இந்த ப்ரொடக்டிவிட்டி புக்ஸ், இந்த வருஷம் நான் புக்ஸ் நிறையா படிச்சிருக்கேன். அது என்னோடய கோல்ஸ் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். இந்த ப்ரொடக்டிவிட்டி புக்ஸ்லலாம் இருக்க ஒரு காமனான விஷயம், டூ ஒன் திங் அட் அ டைம் அண்ட் அட் த சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டாக ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறத ஒரு கேமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி டைமர் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து நான் அவ்வளோ எஃபெக்டிவாலாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி இருந்தால் நல்லா இந்த பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ண முடியும். லாஸ்ட் திங், எடிட்டிங். இதுக்கு ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் சம் அதர் பர்சன் டைம். எனக்கு எடிட்டரோட உதவி தேவைப்படுது. ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் பண்ணுற எடிட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு எடிட் இருந்தாலே எனக்கு போதும். பட் அதை பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகுது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். என் கோலை அச்சீவ் பண்ணுறத இந்த எடிட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணேன்னா என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போஸ்ட் பண்ண முடியுன்றது கிளியராக தெரியுது. These are the things I need to fix in order to achieve my goal. The goal achieve பண்ணனா will get the time as a reward. With that reward, I will be able to figure out what I'm going to do in my life. அது
ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதில் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன். ஏன்னா நார்மலாக இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு போகணுன்றது எனக்கு பெருசாக தோணலை. நான் பண்ண மாட்டேன். சம்திங் ஐ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஐ வில் மேக் இட் ஹேப்பன். ஐ கேன் டூ இட். எனிவே ஐ ஆம் கோயிங் டு டூ இட். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஸ்டார்ட். என் பர்த்டேவோட ஸ்டார்ட் எல்லாத்தோட ஸ்டார்ட்டாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு முழித்து நான் என்னென்னவோ விஷயம் பண்ணியிருக்கேன். லிட்ரலி படிச்சிருக்கேன், நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ ப்ரொடக்டிவாக நான் ஒரு நாள் நைட் பண்ணதே இல்லை. ஐ எம் ஃபீலிங் லைக் இட்ஸ் ஆல்ரெடி லேட் ஃபார் மீ டு டூ திஸ் திங்ஸ். நான் இப்போ பண்ணலன்னா என்னால் என் லைஃப்பில் இதை பண்ணவே முடியாதுன்றதில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் இவ்வளோ ஓப்பனாக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கூட பேசியிருக்க மாட்டேன். பட் ஐ எம் டூயிங் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ப்ராப்ளி ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஐ எம் கோயிங் டு பி யுவர் எக்ஸாம்பிள். அண்ட் நான் என்கிட்ட இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் இதை ஓவர் கம் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்டையும் வேறு எதனா கோல்ஸ் இருக்கலாம், அதை அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கலாம். இப்போ இந்த ஓப்பனான விஷயத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தோணும்ல. ஸோ ஜஸ்ட் மேக் இட் ஹேப்பன். ஏன்னா we have only one life to live. Why don't we make it extraordinary?